ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் 1/2 கிலோ அளவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 150 ml அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல செவக்க வறுபடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க, கொத்தமல்லியை இந்த எண்ணெயிலேயே. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன், அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள், ரொம்ப காரம் இருக்காது. நார்மல் மிளகாத்தூள்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. மிளகாத்தூள் சேர்க்கும் போதே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. நம்ம முன்னாடியே இந்த மாதிரி எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்க்கறதுனால பிரியாணி நல்ல கலராக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணிக்கை கணக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா கனிஞ்சு வெந்து வரணும். இப்போ இதில் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தயிர் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிட்டு நான் 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கனை இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா இந்த மசாலா கூட வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கணக்கு தண்ணி. நம்ம இந்த கப்பால் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம், அரிசி சேர்த்தோம். அதனால நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி மலமலன்னு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணுங்கள், எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். இப்போ அரிசி ஊற வச்சதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைமில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முதலே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். மொத்தமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ அரிசிக்கு தண்ணிக்கும் நல்லா கொதிச்சு லெவலாக வந்துடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு வெயிட்டுக்கு நான் கிரைண்டர் கல் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இறக்குங்க. பிரியாணி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கும், பார்த்தாலே தெரியும். இப்போ லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், நெய் ரொம்ப ஊற்ற வேணாம், அப்புறம் காரம்லாம் ரொம்ப அடங்கிடும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கமகமன்னு இருக்கும். இந்த டைமில் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய், முட்டை கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் போகிற ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.